யாருக்கெல்லாம் கொத்தரங்காய் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது அடுத்த வீட்டு அடுப்பங்கரையில் இன்றைக்கி என்ன ரெசிபினா கொத்தரங்காய் வறுவல் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான வானலில் வந்து பொடுசாக எவ்வளோக்கு எவ்வளோ பொடுசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடுசாக கட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு சைடில் வேக வச்சுருங்க. அது வெந்துட்டுருக்க டயத்தில் தேங்காயை நல்லா கீறி பத்தையாக கீறி 1-2 அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததில் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது, பேஸ்ட்டாக ஆயிடக்கூடாது. திருவி ஆட் பண்ணாதீங்க, கீரி ஆட் பண்ணுங்கள். இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம சைடில் வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து அது நல்லாவே வேகட்டும். நல்லா வேக வச்சா தான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் ரொம்ப நேரம் வேக வச்சு வைக்கிறேன். மசிச்சு பார்த்தா நம்ம கையில் எடுத்து மசிச்சு பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கணும். அந்தளவு வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வேகலைங்கிறதுனால திரும்ப நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்ததில் வந்து நம்ம ஸ்பைசஸ் இப்போ தான் ஆட் பண்ணுறோம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டாம். போட்டு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் சைடில் அரைச்சி வச்சுருக்கதையும் இதில் 2 நிமிஷம் போட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்பைசஸும் அந்த தேங்காயும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். என்ன தாளிப்புனா தேங்காய் எண்ணெயில் தான் அந்த தாளிப்பு கொடுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். பொடுசாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த வதக்கின தாளிப்பை வந்து நம்ம இப்போ சைடில் இந்த அரைப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த கொத்தரங்காயெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அந்த தாளிப்பும் நம்ம அரைச்ச விழுது கொத்தரங்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு கிளறி எடுத்துட்டு கொத்தரங்காயோட கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான ஒரு கொத்தரங்காய் வறுவல். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.